ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. அதாவது ஜூன் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அற்புதம் நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று நடக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படி என்ன நடக்க போகிறது, கிரகநிலைகள் எந்தெந்த விஷயங்களில் அதிர்ஷ்டமாகவும் என்ன மாதிரியான விஷயங்களில் துரதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்த போகின்றது அப்படிங்கிறத பற்றின தகவல்களை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட காலமாகவே அமைய பெறப்போகிறதுங்க. நீண்ட நாட்களாக வராமல் முடங்கி கிடந்த பழைய தொகையும் நண்பர்களிடம் கொடுத்த கடன்களும் உங்களுடைய கைக்கு சேரும். அலுவலகத்தில் தங்களுடைய கடின உழைப்பை பாராட்டி மேலதிகாரிகள் புதிய பொறுப்புகளையும் சம்பள உயர்வையும் அள்ளி தருவாங்க. குடும்பத்தில் நிலவி வந்த சுபகாரிய பேச்சுக்கள் சுமூகமாக முடிந்து கணவன் மனைவிக்கு இடையே உருகி அந்யோன்யம் அதிகரிக்கலாம். நினைத்த காரியங்கள் அனைத்துமே எவ்வித தடையும் இன்றி சுலபமாக நிறைவேறும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்ய நினைக்கிறவங்க தாராளமாக களமிறங்கலாம். லாபம் இரட்டிப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் பொறாமை குணங்கள் முற்றிலுமாக மறைந்து தங்களுக்கான ஆதரவுகரம் திடீரென நீளும். மாலையில் குடும்பத்தினருடன் வெளியூர் சென்று ஆன்மீக பயணங்கள் மேற்கொண்டு மன அமைதி பெற நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகபட்சமாகவே இருக்கின்றது. அதே நேரம் எதிலையுமே கொஞ்சம் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதுங்க. சில விஷயங்களில் அவசரப்பட்டு யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடவோ அல்லது கைமாற்றாக பெரிய தொகையை பணம் தரவோ வேண்டாங்க. ஏன்னா ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துல தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து தங்களுடைய கடமையில மட்டும் கவனத்தை செலுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தில் சிறு சோர்வு ஏற்பட்டு நீங்கும். அப்படிங்கிறதுனால துரித உணவுகளை தவிர்த்து பத்தியத்தை கடைபிடிக்க பாருங்க. அதே நேரம் மகாலட்சுமியினுடைய பேரருளால் வீடு வாகன சேர்க்கைக்கான யோகம் பிரகாசமாகவே இருக்கின்றது. கலைத்துறை மற்றும் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிய பிரம்மாண்ட வாய்ப்புகள் தேடி கதவை தட்டும். புதிய தொழில் தொடங்க நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் நண்பர்களின் முழுமையான நிதி உதவி தடையின்றி கிடைக்கும். நீண்ட நாள் ஆரோக்கிய குறைபாடுகள் முற்றிலுமாக நீங்கி உடல் நலம் தேடி சுறுசுறுப்பாகவே மாற ஆரம்பிச்சிடுவீங்க. தங்களை பொறுத்த வரைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் வழக்கத்தை விட கூடுதலாகவே அதிகரித்து எதையுமே சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய சொல்லுக்கு சமூகத்திலையும் சொந்த பந்தங்கள் மத்தியிலையும் தனி மரியாதையும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர ஆரம்பிக்கும். தடைபட்டு கிடந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் தற்போது தங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் பணவரவு திருப்திகரமாகவே இருந்தாலும் அதற்கு நிகராக ஆடம்பர செலவுகளும் துரத்தி கொண்டே இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்காக கடன் வாங்கவும் நேரிடலாம். அப்படிங்கிறதுனால வரவு செலவு கணக்குகளை பக்காவாக திட்டமிடுவது அவசியங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளால் ஒரு சில தேவையற்ற மன உளைச்சல்கள் ஏற்பட்டு மறையலாம். வாகனங்களில் செல்லும் போது வேகத்தை தவிர்த்து சாலை விதிகளை துல்லியமாக பின்பற்றி நிதானமாக செல்ல பாருங்க. எடுத்த காரியங்கள் அனைத்துமே இழுபறியின்றி மிக சுமூகமாகவே முடிவுக்கு வரும். அரசு வழியில் எதிர்பார்த்த சில காரியங்கள் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில விஷயங்கள், அதாவது சான்றிதழ்கள் முக்கிய உரிமங்கள் பார்த்திங்க அப்படின்னா எவ்வித தடையும் இன்றி தங்களுடைய கைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டிருந்த பட்டதாரி இளைஞர்களுக்கு புதிய நிறுவனங்களில் இருந்து நல்ல சம்பளத்துடன் கூடிய அழைப்பு வரலாம். பூர்வீக ஆலயங்களுக்கு சென்று குலதெய்வ வழிபாட்டை முடித்து மன நிறைவோடு வீடு திரும்புவாங்க. அதே நேரம் குழப்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் பார்த்திங்க அப்படின்னா சிலது நீங்க ஆரம்பிக்கும். அமைதியும் மகிழ்ச்சியும் குடியேறும் அப்படின்னு சொல்லலாம். புதிய நபர் ஒருவரின் வருகையால் தங்களுடைய தொழிலில் திடீர் மாற்றமும் லாபமும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு வரன் தேடும் படலம் வெற்றிகரமாகவே முடிந்து நிச்சயதார்த்தம் தேதியை குறிக்கும் சூழல் உருவாகலாம். பிள்ளைகளின் உயர்கல்வி சேர்க்கைக்காக நீங்க அலைந்து திரிந்த அலைச்சல்களுக்கு நல்ல
பலன்கள் கிடைக்கப் பெறுவீங்க. எதை செய்தாலும் சற்று நிதானமாகவும் திட்டமிட்டும் செய்வது மட்டுமே வெற்றியை தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களது ரகசிய ஆவணங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்ப்பது மிகவும் நன்மை அளிக்கும். நண்பர்களோடு தேவையின்றி பொழுதுபோக்கு தலங்களுக்கு சென்று பணத்தையும் பொன்னான நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசி தற்போதைக்கு கடன்கள் தருவதை முற்றிலுமாக தவிர்ப்பது புத்திசாலித்தனம். அதே நேரம் கஜலட்சுமி யோகத்தால் நிலுவையில் இருந்த சம்பள பாக்கிகள் அனைத்துமே மொத்தமாக வந்து சேரும். சொந்தமாக புதிய வீடு கட்டக்கூடிய பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தவர்கள் மீண்டும் சுறுசுறுப்பாக தொடங்கவும் ஆரம்பிப்பாங்க. உத்தியோகத்தில் தங்களை பிடிக்காத எதிரிகளின் சூழ்ச்சிகளை தங்களுடைய சாதுரியத்தால் அடியோடு முறியடிப்பீங்க. உறவினர்களுடன் இருந்த பனிப்போர் நீங்கி சுப நிகழ்ச்சிகளில் அனைவரும் ஒன்று கூடி மகிழும் சூழல் உருவாகலாம். அதே நேரம் தொட்டதெல்லாம் தொடங்கும் ஒரு பொன்னான நாளாக அமைய பெறப்போகின்றது. ஷேர் மார்க்கெட் மற்றும் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்திருந்தவர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் பாசமும் அதிகரிக்க செய்யும். போட்டி தேர்வுகளுக்கு கண்ணும் கருத்துமாக படித்து கொண்டிருந்த மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய சுப செய்தி வந்து சேரலாம். மனதிற்குள் புதிய புதிய சிந்தனைகளும் தொழிலை விரிவுபடுத்த புதிய யோசனைகளும் பிறக்க செய்யுங்க. அதே நேரம் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை பளுவும் ஏற்படலாம். அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். மற்றவர்களின் பேச்சு கேட்டு எதிலையுமே ஈடுபடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. பண தேவை இந்த காலகட்டத்தில் உண்டாகத்தான் செய்யும். அதே மாதிரி நல்ல லாபம் இந்த தொழிலில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் இருக்கலாம். புதிதாக தொழில் துவங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் மேலுங்கலாம். தேவையான கையிருப்பு இருக்குங்க. குடும்பத்தில் சில விவாதங்கள் வந்து போகலாம். பிள்ளைகளின் விஷயத்தில் கவலை வேண்டாம். இருக்கக்கூடிய இடத்துல இருப்பது இன்னும் அதிக நன்மையை அளிக்கக்கூடியதாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வேலையை தொடர்ந்து நல்ல முறையாக பணியாற்றி வருவாங்க. மற்றவர்களின் பொறாமைக்கு ஆளாகவும் நேரிடலாம். கேட்ட உதவிகள் அலுவலகத்தில் கிடைத்தே தீருங்க. சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்வீங்க. பெண்கள் நல்ல விதமாக குடும்பத்தை வழிநடத்துவாங்க. மாமியார் மருமகள் பிரச்சனையின்றி சுமூகமான சூழ்நிலை நிலவுங்க. மாணவர்கள் மேற்படிப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரலாம். பெற்றோர் ஒத்துழைப்பு நல்குவாங்க. இந்த காலம் பொருள் வரத்து அதிகரிக்கவும் செய்யலாம். கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாகவே நடந்து முடியும். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல சாதகமான நிலைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமில்லாத இடமாற்றமும் உண்டாகலாம். குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியும் குறையுங்க. திருமணம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தந்தையின் உடல்நிலையில கவனமாய் இருக்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் மகிழ்ச்சியாகவே காணப்படுவாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் பெருக்கிறதுங்க. அதாவது நீங்கள் ஒரு பணத்தை பரிவர்த்தனை மேற்கொள்ளும் பொழுது அதில் ஓரளவுக்கு நன்மை ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி வராது அப்படின்னு நினைச்ச பணம் கூட தங்களுடைய கைக்கு சேரலாம். உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகல ஆரம்பிச்சிடும். தொழிலில் வருமானம் நல்லபடியாகவே இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுறதுனால மனக்கவலையில் இருப்பீங்க. குடும்பம் ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ முக்கிய முடிவுகள் எடுக்க சற்று கஷ்டப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்குங்க. வீடு வாங்குறது கட்டுறது அனைத்துமே பிரச்சனையின்றி நடக்கலாம். உங்களுடைய துணைவியாருடன் ஆரோக்கியத்திலையும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம்.
அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் கால தாமதம் ஆனாலும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சிகள் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் ஆர்வம் அதிகரிக்க செய்யலாம். உங்களுக்கு கடந்த காலத்தில் அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஒரு புதிய ஆர்வம் ஏற்படும். ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படுறதுனால இறை பணிகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இறை தொண்டுகள் அந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக நீங்கள் ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீங்க. அது உத்தியோகம் ரீதியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய குடும்பம் சார்ந்த பயணங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய வேலையாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயணங்கள் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இரவு நேர பயணம் நெடுந்தூர பயணங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, அதில் ஒரு புதுசாக ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த நேரத்தில் வெளியூர் போகணும், வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள். விசா கிடைக்கிறதுலலாம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எழலாம். வெளியூர் செல்வதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு தடைப்படலாம். அதனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு வெளியூர் செல்வது, வெளி மாநிலத்திற்கு செல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்யும். அதனால் அந்த விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் முயற்சிகளை நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா இன்னும் சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதே மாதிரி குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையில் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி சண்டை சச்சுரவுகள் எழுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம்.